அதாவது உண்மைய பேசுறீங்க அப்படின்னா, உங்க மூளை கரெக்ட்டா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். மூளை கரெக்ட்டா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். உண்மைய பேசுறீங்க அப்படின்னா. மூட நம்பிக்கைகள பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதி, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் வேணும். மதம் என்பது உண்மை, அது வேணும். கடவுள் தான் மனிதர்களை படைத்தாரு. ஆதாம், ஏவாள் அப்படின்லாம் கதை விடுறது. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குன்னு கதை. அப்படின்னா என்ன? இந்த மாரி பொய்ய பேசுறீங்கன்னா, உங்க மூளை சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். மூளை சரியாக வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். அப்போ உண்மைய பேசணும் அப்போ ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ இதயம் நல்லா வேலை செய்யணும்னா, அதுக்குன்னு உணவு இருக்கு. நுரையீரல், சிறுநீரகம் நல்லா வேலை செய்யணும்னா, அதற்குன்னு உணவு இருக்கு. உடற்பயிற்சி எல்லாமே இருக்கு. இதில உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் செஞ்சா தான், உடலில் உள்ள உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். அதுபோல மூளை சிறப்பாக வேலை செய்ய வேண்டுமென்றால், அதற்கும் உணவு கட்டுப்பாடு தேவை. ஒரு சிறுநீரகம் அல்லது நுரையீரல் இதெல்லாம் எப்படி நல்லா வேலை செய்யணும் அதுக்குன்னா, அதுக்கும் உணவு கட்டுப்பாடு இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனியா உணவு கட்டுப்பாடு கிடையாது. பொதுவா சில உணவுகள தவிர்த்துறணும். தவிர்த்து விட்டா, உடம்பு நல்லா வேலை பார்க்கும். சோறு சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டால் உடம்பு வேலை செய்யாது. நோய்களுக்கு காரணம் இந்த உணவுகள் தான். உப்பு போட்டு சமைக்கிறதும் நோய்களுக்கு காரணம். அப்ப இப்படியே உப்பு போட்டு நான் சொல்ற உணவுகள எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனோ, அதெல்லாம் சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அ நோய்கள் வருகிறது. அதாவது சிறுநீரகம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. மூளையும் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் நீங்க பொய்ய பேசுறதுக்கு என்ன காரணம்? மூளை சரியாக வேலை செய்றதால தான நம்ம உண்மைய பேச முடியும். அ உண்மைய பூமி உருண்டைங்கிறதே முதல்ல ஒத்துக்கல மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சாதி, தலையிலேருந்து பிறந்தவங்க வந்து உயர்ந்த சாதி, கால்லேருந்து பிறந்தவங்க தாழ்ந்த சாதி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பொய்யி. ஏன் பொய் பேசுறாங்கன்னா, மூளை சரியா வேலை செய்யல. ஏன்னா உண்மைங்கிறது மூளையிலேருந்து தான் வருது. அப்போ நம்ம உண்மைய பேசணும் அப்படின்னா, அதுக்கு ஏன் பொய் பேசுறாங்க அவங்க? தப்பான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அதாவது பொய்களை பேசுகிறது மூளை. பொய்யாக வேலை செய்கிறது கால்கள், கை, கால்கள். நோய்களுக்கு காரணமே ஏன் சிறுநீரகம் செயலிழந்து போகுது? அது இப்போ உண்மையாக வேலை செய்யவில்லை. பொய்யாக வேலை செய்கிறது. தவறாக வேலை செய்கிறது. இப்போ மூடநம்பிக்கைங்கிறது தவறாக மூளை என்பது வேலை செய்கிறது. அதான் மூடநம்பிக்கை. அதுபோல சிறுநீரகம் சார்ந்த ஒரு சுகர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகர் வருது, சிறுநீரகம் செயலிழந்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுநீரகம் தவறாக வேலை செய்கிறது. அதுபோல நுரையீரல் ஆஸ்துமா பேஷண்ட்டு. ஏன் ஆஸ்துமா? அவங்க நுரையீரல் தவறாக வேலை செய்கிறது. பொய்யாக வேலை செய்கிறது. உண்மையாக உண்மையாக வேலை செய்யவில்லை அது. பொய்யாக வேலை செய்கிறது. வேலை செய்வது போன்று நடிக்கிறது. அதுக்கு வேலை செய்ய தெரியவில்லை. அதுபோல மூட நம்பிக்கைங்கிறது என்னது? மூளைக்கு வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம். ஒருத்தன் மூட நம்பிக்கைகளா பேசுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர பார்த்து நம்ம சிரிக்கிறோம். அவர் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அதுபோல தான். அப்போ நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த உடல் உறுப்புகள் தவறாக வேலை செய்கிறது, சரியாக வேலை செய்யவில்லை, உண்மையாக வேலை செய்யவில்லை. அதுபோல தான் மூளையும் ஒரு உறுப்பு தான். நுரையீரல் போல, இதயம் போல, சிறுநீரகம் போல, கல்லீரல் போல, கணையம் போல மூளையும் ஒரு உறுப்பு தான். அது ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நம்மளால் உண்மைய பேச முடியும். உண்மைய பேசிச்சுனாக்கா, நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப காலமா பார்த்தீங்கன்னா, மனித மூளை வேலை செய்யல. தப்பா வேலை செய்யுது. அதனால தான் தப்பா பொய்கள சொல்லுது. மூட நம்பிக்கைகள், சாதி, மதம், நிறவெறி, சாதி, மதம் இப்படி அ பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாரி பொய் பேசுது? ஏன் மூளை தவறாக வேலை செய்கிறது? எதனால் இதயம், நுரையீரல், கல்லீரல் இது போன்ற உள்ளுறுப்புகள் ஏன் தவறாக வேலை செய்கிறது? நமது உணவுகள் தவறாக இருக்கிறது. சரியான உணவ சாப்பிட்டா தான் உள்ளுறுப்புகள் சரியாக வேலை செய்யும். ஆரோக்கியமாக வேலை செய்யும். நோய்கள் வராது. தப்பா வேலை செய்யாது. சரியான உணவுகளை சாப்பிட்டால் தான் நமது உள்ளுறுப்புகள் தவறாக வேலை செய்யாது. அப்ப என்ன உணவுகள சாப்பிடணும்? அப்படின்னா, உண்மைகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க மூளையில தான் எல்லா உண்மையும் இருக்குது. உண்மைங்கிறது எங்கேயும் இல்ல. உங்க மூளையில தான் இருக்கு. அத பெறணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலை, தழைகள். இதுதான் மனிதர்கள் உணவு. இதுதான் மனித மூளையிலிருந்து உண்மைகளை பெறுவதற்கான உணவு. இந்த உணவ சாப்பிட்டீங்கன்னா, நீங்க உண்மைய பேசுவீங்க. பொய்கள பேச மாட்டீங்க. அதுவே இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் உண்மையை பேச மாட்டீர்கள். பொய்யைத்தான் பேசுவீர்கள்.
இந்த சாதி, மதம் இது மாதிரி பொய்களைத்தான் நீங்கள் பேசுவீங்க. அப்புறம் விண்வெளிக்கு போகணும், விண்வெளிக்கு போகிறது இதெல்லாம் பொய். விண்வெளிக்கு போகணுன்னு போகலாம் கூடாது. யார் சொன்னா? மனுஷனாக பிறந்ததுக்கு இது என்ன தண்டனையா என்ன? நீ மனிதனாக பிறந்தா விண்வெளிக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இது என்ன தண்டனையா என்ன? போய் எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. அதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். வேறு எந்த குடும்பம் எதுலேயுமே தலையிட நட்பு, காதல் எதுலேயுமே ஆடல், பாடல் எதுவுமே அந்த விஞ்ஞானிகளுக்கு வேலை கிடையாது. அப்போ விண்வெளிக்கு போகணும் இதெல்லாம் பொய். மனிதர்களுடைய இலக்கு, மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், அவர்கள் பிரபஞ்சத்தில் பயணித்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் பொய் பேசுது. அந்த மூளை பொய் பேசுகிறது. ஏன் மூளை பொய் பேசுகிறது? நீங்கள் பொய்யான உணவுகளை சாப்பிடுகிறீர்கள், தவறான உணவுகளை சாப்பிடுகிறீர்கள். ஆதலால் தான் அது பொய் பேசுகிறது. தவறான உணவை சாப்பிட்றதே அது ஒரு பொய் தானே. இப்போ ஒரு சிங்கம் வந்து புல் மேய்துன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு சிங்கம் புல் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு யாராவது சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிங்கம் புல் மேயுமா? என்னையா அது மாமிசம் சாப்பிடும், அதுவே ஒரு பொய். அப்போது சிங்கம் இறைச்சியை மாமிசம் சாப்பிட்டா தான் அது உண்மை. அதுபோல் மாடு, அங்கே ஒரு மாடு மாமிசம் சாப்பிடுதுன்னு சொன்னால் அது ஒரு பொய் தானே. அப்போது மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அதைத்தான் சாப்பிட வேண்டும். அப்போ அதுதானே உண்மை. மனிதர்கள் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் என்றால் மனிதர்கள் தாவர உண்ணிகள். உங்களால் பச்சை மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியுமா? முடியாது. அப்படின்னா நீங்கள் அதை அவிச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க, அதுவே ஒரு பொய் தான், பொய்யான ஒரு சமையல். பச்சையாக சாப்பிட முடியாதுல்ல. அப்போ மாமிசத்தை மனிதர்களால் சாப்பிட முடியாது. ஆனால் மாமிசத்தை சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. மனிதர்களுடைய உணவு மாமிசம்தான் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு பொய். மனிதர்கள் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் என்பதே ஒரு பொய். அப்போ அதை சாப்பிட்டால் என்னாகும்? பொய் தான் பேசுவாங்க. ஒரு மாடு மாமிசம் சாப்பிடுது என்று சொன்னாலே அது பொய் தான். அப்போது ஒருவேளை அந்த மாடுக்கு மாமிசத்தை சமைத்து வாயில் ஊட்டினால் அதன் பிறகு அந்த மாட்டுடைய உணர்வுகள் அத்தனையும் பொய்யாக தான் இருக்கும். அதுபோல் ஒரு சிங்கத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு சிங்கம் புல்லை மேயுது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பொய் தான். ஒருவேளை நீங்கள் புல்லை எல்லாத்தையும் சமைச்சு அந்த சிங்கத்தோட வாயில் ஊட்டி விட்றீங்கன்னு வச்சுக்கிங்க, அதன் பிறகு அந்த சிங்கத்தோட உணர்ச்சிகள் எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். அதுபோல் மனிதர்களுடைய உணவுகள் பொய்யான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். மனிதர்கள் உண்ணக்கூடாத மாமிச உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அதனால்தான் தவறான உணவுகளை சாப்பிடுகிறார்கள், பொய்யான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். மனிதர்கள் தாவர உண்ணிகள். அவர்கள் உண்ண வேண்டிய சரியான உணவுகளை, உண்மையான உணவுகளை சாப்பிடவில்லை. ஆதலால் தான் மனிதர்கள் பொய் சொல்கிறார்கள். உணவில் நடந்த பொய் தான் மற்ற எல்லா பொய்களுக்கும் காரணமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு பொய் தான். இது நிலச்சிருக்குன்னு நம்புகிறாங்க பாருங்கள். 2040 இது வந்து ஃபுட்டுக்கும் செயலிழக்க போகுது, ஃபெயிலியர் ஆக போகுது. அப்படிப்பட்ட இந்த பொய்யான உலகத்தை நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க பாருங்கள். உண்மைன்னு நம்பிக்கிட்டு மெத்தனமாக இருக்கீங்க. இன்னும் 15 வருஷத்தில் இது செயலிழக்க ஆரம்பிக்க போகுது. ஆனால் நீங்கள் மெத்தனமாக இருக்கீங்க. இது ஃபெயிலியர் ஆகும். அப்படி படிப்படியாக மின்சாரம் எல்லாமே, தொழிற்சாலை எல்லாமே கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்கள் எல்லாம் எளிமையான வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க. ஏன்னா இதனால் எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகத்தான் செய்யுது. போர்களும் நோய்களும் எல்லாமே அதிகமாகுது. அதனால் எப்போ வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போர் நடக்கலாம். அதனால் ரொம்ப ஆபத்தான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆபத்தான உலகத்தை தேடி தேடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அணு ஆயுதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போது இது ஒரு ஆபத்தான உலகமாக இருக்குது. அதனால் மூட நம்பிக்கைகள் என்பது, மூளை என்பது தவறாக செயல்படுவதை உணர்த்துகிறது. அப்போ சரியான உணவு சாப்பிட்டா தான் நீங்கள் உண்மைகளை பேச முடியும். சரியான உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல், காளான் இதை சாப்பிட்டா தான், இலைத்தலைகள் இதை சாப்பிட்டா தான், உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ணும். அப்போ தான் தூய்மையான உண்மையை பெற முடியும். மூளையிடமிருந்து தூய்மையான உண்மை. மூளை சரியாக வேலை செய்யும். உடல் உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும். உடல் உறுப்புகளும் நீங்கள் தப்பான உணவுகளை சாப்பிட போய் தான் மூளை வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, தவறாக வேலை செய்கிறது. தவறான உண்மைகள், மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கை என்பது அது ஒரு நோய்கள். அப்போ இன்றைக்கி என்ன ஆகுது? மூட நம்பிக்கைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை, எங்கள் மனசு புண்படுது, அது ஒரு நோய். ஒரு நோயை குணப்படுத்தணும், அந்த மூட நம்பிக்கைகளே ஒழிக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அந்த நோயை பாதுகாக்கிறாங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதற்கு எதிராக பேசுவது, மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுவது என்பது ஒரு சிகிச்சை செய்வது போலத்தான். அப்படி ஏதாவது பேசிவிட்டால் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள், சட்டம் கொண்டு, அதிகாரம் கொண்டு அடக்குகிறார்கள். எவ்வளோ ஒரு பாருங்கள்.